ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஜூலை மாதத்தினுடைய 1ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போதும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக 7 விஷயம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் ஒரு ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களுக்கு பாதுகாவலாக இருந்து எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலையும் உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது கர்த்தர் ஒரு விசையாக எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் கூட கெஞ்சிரும். எங்களில் காணப்படுகிற எங்களுடைய குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய அளவற்ற கிருபை நிமித்தமாய் எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமா கூட கெஞ்சிரும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலைவராக நீங்க இருந்து தகப்பனே அப்பா ஏற்ற ஆலோசனைகளை தந்து நீர் போதித்து வழிநடத்தி தர வேண்டுமா கூட கெஞ்சிரும். எங்கள் ஒருவரையும் பாத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்குமாக 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். இவைகளை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இதுவும் அல்லாது எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக பகுதி வாரியாக சில சுவிசேஷ கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1வது புதன்கிழமை சென்னையினுடைய வடபகுதியில் இருக்கிற திருவத்தியூர் தேரடி அருகில் இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு ஒய்எம்சி ஹால் இருக்கிறது. ஏகவள்ளியம்மன் கோயில் தெருவில் முதல் பில்டிங். அதில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை சென்னையினுடைய தென்பகுதியில் இருக்கிற கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் நுழைவு வாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூட்டத்தை 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதே போல் 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலில் ஒரு கூட்டத்தை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். இவைகளெல்லாம் சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது. தனியாக தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இவைகளை நீங்கள் வாருங்கள். அநேக பிரச்சனைகள் கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் பயன்பெறும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு அறிவிப்பு, எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு வருஷத்திலையும் செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை மாலை 2லிருந்து 5 மணி வரையிலும் அஸ்பெனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் AAAT என்ற பெயரிலே ஒரு பைபிள் எக்ஸாம் நடத்துகிறோம். இந்த வருஷத்திலே அது இருக்கிறது. இதை ஞாபகத்தில் வைத்திருங்கள். இந்த யூடியூப்பில் வருகிற ப்ரோக்ராம்களிலிருந்து தான் அந்த கேள்விகள் வரும். உங்களுக்கு தேவைப்படுகிறவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எங்களுக்கு அனுப்பி கேட்டால் அதில் நாங்கள் அந்த சிலபஸை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எழுதுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை இந்த மாதத்திலையும் கூட நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் ஜாய்சிங், ரமணி ஜாய்சிங் அவருடைய அன்பு மனைவி, அவருடைய பிள்ளைகள், இவர்கள் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். ஜீவா டேவிட், பியூலா டேவிட், சாம் லெனின், ஜோஷுவா டேவிட். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம திருக்க சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். அதைத் தொடர்ந்து நானும் ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். நிகழ்ச்சியை முழுவதும் பாருங்கள், ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியான வேத வசனம் யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும்
என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்பதே. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை யூடியூப் மூலியமாக ஆண்டவரே பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைபடுமாறு ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலியமாக எங்களோடு இடைபடுமாறு ஜெபிக்கிறோம். வேதத்தின் மூலியமாக, வேதத்தின் ரகசியங்கள் மூலியமாக கர்த்தர் எங்களோடு பேசுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன பேசினா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக, உபயோகமாக காணப்படும். தைரியப்படுவார்கள், உற்சாகப்படுவார்கள், விசுவாசம் பெருகும். ஆண்டவரே கர்த்தர் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தர் பேசுவீராக, நாங்கள் கேட்கட்டும். எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே சோர்வுகள் மறையட்டும். ஆண்டவரே தீங்குகள் நீங்கட்டும். மனுஷர்கள் தொடாதபடிக்கு, பிசாசு மேற்கொள்ளாதபடிக்கு, அந்தகாரங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கிரியை வைக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதில் பார்த்து கொண்டு இருக்கிற எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை, யோபுவின் நம்பிக்கை என்ற ஒரு செய்தியின் மூலியமாக இன்றைக்கு உங்களை காணும்படியாக கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் ஆரம்பத்தில் 1ஆம் தேதியே உங்களை எல்லாரையும் பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நான் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொன்ன வசனம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு மிஸ்ஸஸ் ஆனி டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் படித்தாங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் அது இருக்கு. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்பிக்கை அந்த வார்த்தையை கொஞ்சம் குறித்து தியானிக்கலாம். குறிப்பா யோபு புஸ்தகத்துல 3 விதமான நம்பிக்கையை பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. 3 different stages of the hope of Job. நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு 2 இங்கிலீஷ் மொழி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிலீஃப், நம்பிக்கைக்கு பிலீஃப். இன்னொன்று நம்பிக்கைக்கு ஹோப். ஹோப்ன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. எந்த வார்த்தை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். நம்பிக்கை 3 விதமான நம்பிக்கை. முதல்ல என்னன்னா சிம்பிள் பிலீஃப், இல்லைன்னா சிம்பிள் ஹோப், சாதாரண நம்பிக்கை. யோபு 19வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு இந்த 3 நம்பிக்கையை பற்றி பேசும்போது இதில் உங்களுக்கும் எனக்கும் எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். இங்கே யோபை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் நம்பிக்கையை போல ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். கர்த்தர் 4 பக்கத்திலும் என்னை நெருக்கி நாசமாக்கினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தான், 4 பக்கத்திலும் என்னை நெருக்கினார், என்னை நாசம் பண்ணினார். ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஒரு வேரை போல, ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். ஆமாம், கர்த்தர் அங்கே பிடுங்கி போடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சில நேரத்திலே அப்படிதான் கர்த்தர் நம்பிக்கையை வேரை போல பிடுங்கி போடுகிற, செடியை போல பிடுங்கி போடுகிற. யார் மேல்? கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை பற்றி பேசல. மனுஷர்கள் மேல நானும் நீங்களும் நம்பிக்கை வைக்கும் போது அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு செடியை போல அதை பிடுங்கி போடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். சின்ன செடி வளர்ந்துன்னு இருக்குது, தொட்டியில் வச்சிருக்கிறோம், மண்ணில் இருக்குது, அது செடியெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றின்னு இருக்கிறோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்பிக்கை இல்லை? அது நல்லா வளர்ந்து அது ரொம்ப அழகாக வந்து அது கனிகளை கொடுத்து இலைகளை கொடுத்து பெரிய மரமாக மாறும், இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய விருட்சமாக வரும். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் அந்த செடியை திடீர்னு யாராவது வந்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் என்னையா செடி அப்படின்னு சொல்லி பிடுங்கி போட்டாங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? செடியை போல பிடுங்கி போடுகிற ஒரு சூழ்நிலை. உடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறையா இருந்திருக்கும்.
இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அந்த செய்யலாம், இதை செய்யலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், பேர் பெருசா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதம். பிடுங்கி போட்டாங்கன்னா நம்பிக்கையை பிடுங்கி போடுகிற ஒரு தேவன். அநேக நேரத்தில் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை அவர் பிடுங்க மாட்டார். அது பிடுங்கினோம்னா அவளும் போயிடும் இல்லையா? அதுக்கு பிறகு மனுஷன் வாழ்க்கை என்ன? மனிதர்கள் மேல நானும் நீங்களும் வைக்கிற நம்பிக்கை, பேங்க் மேல வைக்கிற நம்பிக்கை. ஒரு செடியை போல பிடுங்கி போட்டாருன்னா, எதெல்லாம் நானும் நீங்களும் நம்முடைய பேஸ் நினைச்சுன்னு இருக்கிறோமோ அதை பிடுங்கி போடுகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை போயிடும். கர்த்தர் இன்னைக்கு 4 பக்கத்திலும் என்னை நாசமாக்கினார். அதோடைய விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையை பிடுங்கி போட்டார். சிம்பிள் ஃபெய்த் வாஸ் ரிமூவ்ட். அதான் முதல் காரியம். ரெண்டாவது ஒரு நம்பிக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. யோபு புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம். யோபு 14வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், இளங்கிளை துளிர்க்கும். ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் இளங்கிளை தழைக்கும், வேர்கள் துளிர்க்கும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, மரத்தை குறித்து கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல சொன்ன அது சிம்பிள் ஃபெய்த்ன்னு சொல்லி, ரெண்டாவது இங்க சொல்றேன் அது சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் இங்க பார்த்தீங்கன்னா, ஏன் அதை சூப்பர் நேச்சுரல்னு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டி போடுறாங்க, தழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இங்க யோபு சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்து கூட ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அது மீண்டுமாய் துளிர்க்கும், இளங்கலை துளிர்க்கும். இட் இல் ஸ்ப்ரவுட் அவுட். ஒரு மரம் இருக்குது, நமக்கு தெரியுது, அதை வெட்டி போடுறாங்க, அதில் மீண்டுமாய் இளங்கலை தழைக்கிறதுக்கோ துளிர்க்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அது அவ்வளோதான், பட்டு போச்சு. இனிமேல் அந்த மரம் இருக்காது, அந்த மரத்துடைய தன்மைகள் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆமாம், இளங்கிளை துளிர்க்காது, அதோடைய தன்மைகள் இனி அப்படியாக செழித்தோங்காது, அது மீண்டுமாய் தழைக்காது, இனிமேல் அவ்வளோதான், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஒரு செடியை போல அற்று போயிட்டு. ஒரு செடிக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்கு அது கூட இல்லை. முதல்ல நம்பிக்கை பிடுங்கி போடப்பட்டதுன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டுன்னு சொல்கிறார். தேர் இஸ் ஏ ஹோப் ஃபார் ஈவன் எ ட்ரீ பிகாஸ் இட் வில் ஸ்ப்ரவுட் அவுட் அகெயின். அது மீண்டுமாய் தழைக்கும், மீண்டுமாய் இளங்கிளை தோன்றும், துளிர்க்கும். அதுதான் அங்கே சொல்ல, நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உடைய நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ற ஒரு வார்த்தை. கர்த்தர் இன்னைக்கு செய்தி அதுதான் உனக்கு சொல்றாரு. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் ஹெல்த்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. மீண்டுமாய் வருவீங்க, மீண்டுமாய் வீடுகளை கட்டுவீங்க, மீண்டுமாய் வாகனங்களை வாங்குவீங்க, மீண்டுமாய் லட்சமாக சம்பாதிப்பீங்க, மீண்டுமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி வருவீங்க. இழந்து போன ஊழியத்தை மீண்டுமாய் கர்த்தர் உனக்கு தருவார். மீண்டுமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீங்க. எந்த ஊழியங்கள்லாம் நின்று போச்சோ அதெல்லாம் மீண்டுமாய் செய்வீங்க. ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டு, அது மீண்டுமாய் தழைக்கும். இன்னைக்கு அதுதான் உனக்கு செய்தி. இன்னைக்கு செய்தி உனக்கு அதுதான், உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் செய்தி அதுதான். இட் இஸ் நாட் ஒன்லி த மெசேஜ் ஃபார் யூ, பட் இட் இஸ் த மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் உரிய செய்தி. ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. சூப்பர் நேச்சுரல் ஹோப். முதல்ல சிம்பிள் ஹோப். மூன்றாவது ஒரு நம்பிக்கை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இதில் நானும் நீங்களும் எதில் இருக்கிறோம்? ஒருவேளை நம்பிக்கை பிடுங்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையா, இல்லைன்னா மரத்தை குறித்து இருக்கிற நம்பிக்கை உண்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலையா? மூன்றாவது அங்கே சுப்ரீம் ஹோப். சுப்ரீம், ஆமாம், கோர்ட்டிலேயே இருக்கிறதுல ஹையஸ்ட் அதுதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க செஷல்ஸ் கோர்ட்டுன்னு இருந்ததையா, அதில் ஒன்றும் தேரல. அடுத்தது ஹைகோர்ட்டுன்னு ஒன்று போனோம் ஐயா, முடியல. நாங்கள் இப்போ அதை என்ன பண்ணிட்டோம், அங்கே கொண்டு போயிட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம்.
அங்கே போனால் அங்கே ஏதாவது நாங்கள் பார்த்துருவோம். சுப்ரீம் கோர்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஹோப்பு. சரிங்களா? சிம்பிள் ஃபெய்த்னால முடியாமல் இருக்கலாம், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் சுப்ரீம் ஃபெய்த்து இல்லைன்னா ஹோப்புன்றது வேறு. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனி டேவிட் ஜெயக்குமார் படித்த வசனம். அவங்க படித்த வசனம் என்னன்னு சொன்னால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இதுதான், என்ன வந்தாலும் வரட்டும்ப்பா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எதெல்லாம் பிடுங்கணும்னு நினைக்கிறியோ பிடிங்கிக்கோ, எதெல்லாம் வம்பு இழுக்கணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ, எந்த ஆவியெல்லாம் ஏவி விடணும்னு நினைக்கிறியோ ஏவி விட்டுரு, எதை வேணாலும் செய். ஆனால் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் என்னை கொன்றுபட்டாலும் நம்பிக்கையாக தான் இருப்பேன். யோபு நிறைய வார்த்தைகளை நடுவில் பேசுகிறாரு. ஆமாம், யோபு 41வது அதிகாரத்தில் அவர் நல்லா இருந்தார், 2வது அதிகாரத்துலேருந்து தான் எல்லாமே போயிடுச்சு. 42வது அதிகாரத்தில் மீண்டுமா நல்லா ஆயிட்டார். அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை. ஆனால் நடுவில் நிறைய ஆசீர்வாதங்களை அவர் சொல்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை இல்லை? தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அது ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை இல்லையா? கர்த்தர் பாருங்க, யோபு மூலியமாக எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறார் பாருங்க. இப்போ இந்த இடத்துல கூட அங்கே சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை புடமிட்டு பார்த்து ஒன்று காணாமல் இருக்கிறார். ஆமாம், அவர் என்னை சோதித்த பின்பு நான் என்னவா இருப்பேன்? பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அவருடைய நம்பிக்கை, அவருடைய வார்த்தை அதுதான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். எவ்வளோ நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தைகள் இல்லை? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்கிறாரு. ஆமாம், இங்கே சொல்கிறாரு அவர் பூமியின் மேல் நிற்பார். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமாம், முணங்கினே இல்லை, திட்டினே இல்லை, தூஷித்தினே இல்லை. அவங்க மனைவி சொன்ன மாதிரி தூஷித்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிறாயோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு சொன்னாங்க. அவர் ஒருவேளை தூஷித்திருந்தா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் வார்த்தை பேசுகிறாருல்ல யோபு, ரொம்ப பெரிய விஷயங்க. நானும் பேச மாட்டேன். டேவிட் ஜெயக்குமாரும் அதே மாதிரி தான் போல இருக்குது யோபு போல. இல்லைங்க, அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணத்தை மாற்றிங்க. டேவிட் ஜெயக்குமார் அப்படி கிடையாது. He cannot be compared. He cannot be compared. இயேசுவானவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினார். தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது. வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க, முடிந்தது இல்லையா? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, இயேசுவானவர் பேசின ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்தது. அதுதான் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர் என்னை கொன்றுபட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இயேசுவானவர் அதே வார்த்தையை தான் சொன்னாருங்க இல்லையா? அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்தது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன், முடிந்ததுன்னு சொல்ற ஒரு வார்த்தை. இங்க யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை, அந்த ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அப்படி பேச நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சிம்பிள் ஃபெய்த், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த், இல்லைனா சிம்பிள் ஹோப், சூப்பர் நேச்சுரல் ஹோப், சுப்ரீம் ஹோப், இந்த 3 வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, சாதாரணமான ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே இருக்கிறதுலேயே சிறப்பான ஒரு நம்பிக்கை. கர்த்தர் அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, யோபுவை போல நீர் என்னை கொன்று போட்டா கூட என் வாழ்க்கையே என்ன ஆனாலும் சரி உண்மையில நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இது ஒரு விசுவாச அறிக்கையாக நாங்களும் செய்கிறோம். யாரெல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ சும்மா செய்தி கேட்டுக்கினே அப்படியே உட்கார்ந்துருக்கிறது இல்லை. ஏதோ கடலை சாப்பிட்டுக்கினே ஒரு செய்தி கேட்டோம், தோசை சுட்டுக்கினே ஒரு செய்தி கேட்டோம், ஏதோ பாத்திரம் கழுவினே ஒரு செய்தி கேட்டோம், ஒரு டீ குடிச்சுக்கினே ஒரு செய்தி கேட்டோம். இல்லை பிரியமான, டீ கப்பை கீழே வைங்க, என்ன சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்களோ கீழே வைங்க, என்ன வேலை செய்கிறீங்களோ கீழே வைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நேரம்,
நம்முடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமானது. உங்களை நான் தப்பாக சொல்லலை. செய்தி கேட்குற நேரத்தில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சர்ச்சில் போய் உட்காந்துருக்கும் போது தோசை சுட்டுக்கினே நான் செய்தி கேட்குறேன்னு சொல்லுவோமா? இல்லை ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கூட்டம், ஒரு சபை கூட்டத்துக்கு போகிறோம். ஏன் நான் கடலை சாப்பிட்டுக்கினே இருக்கிறேன், அப்படியாக நான் பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுக்கினே இருக்கிறேன், அதோடு சேர்ந்து செய்ய முடியுமா? எல்லாத்தையும் கீழே வைங்க. கீழே வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்பது கையை நீட்டி சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்தை அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்னை கொன்று போட்டால் கூட அப்போ கூட நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ஆண்டவரே ஜான் பாஸ்கோ அப்படின்னு ஒரு பேரை பார்க்குறேன். கர்த்தர் இன்னைக்கு ஜான் பாஸ்கோ, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு முக்கியமாக சுரேஷ் எட்வினை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் அப்பா இறந்த பிறகு ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க. அப்படியே எல்லா வேலையும் உங்கள் தலை மேலே வந்துடுச்சு. கர்த்தர் இன்னைக்கு சுரேஷ் எட்வினுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்கறதுக்காக நன்றி. உங்கள் நம்பிக்கை திரும்பி வருது சுரேஷ் எட்வினுக்கு நம்பிக்கை திரும்பி வருது. ஆலயத்திலையும் உன்னை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, இல்ட்ரீட் பண்ணுறாங்க. கர்த்தர் இன்னிலேருந்து உனக்கு வேண்டிய ஒரு கனத்தை கொடுப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் இறங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை நிறைவாய் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு முக்கியமாக ஆண்டவரே பாலாஜின்ற ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் பாலாஜி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. புதிய வாசல்களை கர்த்தர் உனக்கு திறக்கிறார் உன் பிஸ்னஸில். வின்சென்ட்னு ஒரு பேரை பார்க்கிறேன். மறித்திருவானோன்னு நினச்சின்னு இருக்கிற கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை கூட்டுகிறார், உன்னுடைய பலத்தை அதிகரிக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்று AAAT அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் எக்ஸாம், ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம். செப்டம்பர் மாதம் 2 சாட்டர்டே மத்தியானம் 2லேருந்து 5 மணி வரைக்கும் சென்ட் மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல் கேம்ப் ரோடில் அது நடக்கும். சால்மன் அண்ணன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்குலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. யூடியூப் போர்ஷன்ஸு, தாம்பரம் மீட்டிங் போர்ஷன்ஸ் வேணும்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹார்ட் காப்பினாலேயோ இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ நாங்கள் அனுப்பி வைப்போம். 2வது, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான சித்தப்பா ஜாய்சிங் ஐயா அவர்களும் அருமையான ரமணியம்மா அவர்களும், எங்கள் சித்தி அவங்க, கர்த்தர் அவங்களும் தான் அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் மிஸ்டர் சாம் லெனின் அவர்கள், அவங்க ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான மகன் மிஸ்டர் டேவிட் அவர்கள், ஜீவா டேவிட், பியூலா டேவிட் அவர்கள், அதே நேரத்தில் சாம் லெனின் அவங்க மகன், அதே நேரத்தில் ஜாஷ்வா டேவிட். கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம மேலே ரொம்ப ஆசையாக அக்கறையாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அவங்க வேலைகளையும் அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ஜீவா டேவிட் பிரதர் எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ, பியூலா டேவிட் அம்மா எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜாஷ்வாக்கு கர்த்தர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நிறைவாய் தருவாராக. இவங்க தான் இந்த ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த 2 ப்ரோக்ராம்ஸும் அந்த ஜூன் மாதம் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எப்போதும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும். அடியேன் என்னை தரைமட்டும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, யோபிலிருந்து தான் நம்ம செய்திகளை கேட்டு வருகிறோம். முந்தின செய்தி யோபிலிருந்து தான் தியானித்தோம். அதற்கு அதே போல இன்னொரு செய்தி, அதற்கு தொடர்புடைய ஒரு செய்தி. யோபு 19ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் இருக்கிற அந்த 3 வசனங்களில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதியாய் நின்ற ஜாப் who stood firm in his faith. விசுவாசத்தில் உறுதியாக நின்ற ஒரு யோபுனுடைய நம்பிக்கையை குறித்து நாம் தியானித்தோம்.
யோபனுடைய விசுவாசத்தை குறித்து, ஃபெய்த்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபுக்கு ஒரு பெரிய சோர்வு வந்தது. அந்த சோர்வின் மத்தியிலையும் கூட இந்த விசுவாச அறிக்கையை கர்த்தருக்கு முன்பதாக, பண்டையிலே அமர்ந்திருக்கிற அவருடைய சிநேகிதர்களுக்கு முன்பதாக, கேட்டுக்கொண்டிருக்கிற சாத்தானுக்கு முன்பதாக அவர் வைக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை சொல்லப்பட்டு பலாயிரம் வருடங்கள் ஆயிற்று. உங்களுக்கும் எனக்கும் கூட உற்சாகப்படுத்தும்படி இந்த விசுவாச அறிக்கையை அவர் சொல்கிறார். இந்த விசுவாச அறிக்கை உங்களையும் என்னையும் கூட என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உற்சாகப்படுத்தும். சில மணித்துளிகள் இந்த வசனங்களை மாத்திரம் தியானித்து முடிப்போம். அதை முடிக்கும்போது அந்த விசுவாசத்தை நமக்குள்ளும் கர்த்தர் வேரூன்ற செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபுவினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தின இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முதலாவது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு உறுதியை சொல்லுகிறார். அதை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களிலே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்த போது சொன்னப்பட்ட ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. யோவான் 6:54 சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அவனை நான் எழுப்ப வேண்டுமானால் என் மாம்சத்தை அவன் புசித்து என் இரத்தத்தை அவன் பானம் பண்ண வேண்டும். யோவான் 6:47 அதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் நீங்கள் வைக்கிற விசுவாசம்தான் அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். வெறுமனே அவர் வந்து நிற்பது மாத்திரமல்ல, பூமியிலே நிற்பதோடு போவது அல்ல. இப்பொழுது யோபனுடைய நம்பிக்கையின்படி பூமியிலே அந்த இரட்சகராகிய அந்த ரெடீமர் ஜீசஸ் அவர் வந்துவிட்டார். அவர் வந்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பூமிக்கு வந்து நின்றார். அநேக ஜனங்களுக்கு போதித்தார். அநேகருடைய கட்டுகளை அறுத்தார். வியாதிகளை நீக்கினார். அநேகருக்கு போதித்தார். அதன் மூலமாக ஜனங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். தன்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யூ வில் இன்ஹெரிட் த இட்டர்னல் லைஃப் whoever you may be. If you trust in me, I will rise you up. உங்கள் மரித்து போனாலும் உங்களை நான் எழுப்புவேன். முடிவில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதற்கு என் மாம்சத்தை புசியுங்கள், என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். அவர் மரித்து தன் ஜீவனை கொடுத்ததினால் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஆகிய அதற்கு நினைவு கூறுதலாக இன்றைக்கு திராட்சை ரசத்தை நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் அதை குடிக்கிறோம். அவர் நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக திரு அப்பத்தை நாம் புசிக்கிறோம். அதன் மூலமாக நித்திய ஜீவன் உறுதிப்படுத்தப்படுகிறது. நாம் மரித்தாலும் பிழைப்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேரூன்றுகிறது. யோபு பல கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். அவர் இதை சொல்லுகிறார் பாருங்கள். அந்த 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என்னுடைய தோள்கள் இப்பொழுது அழுகி போய் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவர் தலையிலிருந்து கால் வரையிலும் அவர் பருக்களினால் வாதிக்கப்பட்டார் பிசாசினால். அவர் சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருந்து சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தரை காண்போமா? எனக்கு ஒரு விடுதலை உண்டா? ஒரு மீட்பு உண்டா? என் நம்பிக்கை வீண் போகுமா? அவர் மீது வைத்திருக்கிற என்னுடைய விசுவாசத்தில் நான் தோற்று போவேனா? சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அவர் மீது வைத்திருக்கிறபடினால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போகாது. மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பார்க்கலாம். சோதனை உபத்திரவங்கள் மத்தியிலும் யோபுவினுடைய விசுவாச அறிக்கை. பயங்கரமான வியாதி,
எல்லாம் அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஏர்மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. 10 பிள்ளைகளும் அழிந்து போன சூழ்நிலை. எதுவும் துளிர்க்கல. ஒரு மரத்துக்காவது நம்பிக்கை உண்டென்று அவர் சொன்ன காரணம், அந்த நிலைமை வரையிலும் அவருக்கு எதுவும் துளிர்க்கவே இல்லை. இன்னும் வியாதியின் உக்கிரம் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல அவர் இன்னொரு விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார். எ ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். அது யோபுவினுடைய விசுவாச அறிக்கை. யோபு 23:10 மற்றும் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் கத்தரை குறித்து சொல்லுகிறார். ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலை போலத்தான் இருக்கிறது. ஆனால் நான் போகும் வழி என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். என் உத்தமத்திலே நான் தரித்திருக்கிறேன். கர்த்தரை நான் முறுமுறுக்கவில்லை, அவரை தூஷிக்கவில்லை, விட்டு விலகி போகவில்லை. இன்னும் என்னுடைய விசுவாசம் அவர் மீது தான் இருக்கிறது. நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று அவர் சொல்லுகிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு, இந்த சோதனை முடிந்துக்கு ஒரு முடிவு காலம் உண்டு. அவர் நம்புகிறார். இந்த சோதிக்கப்படுகிற காலம் ஒரு முடிவு உண்டு. அப்பொழுது நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு பொன் எப்படி புடமிடப்படுமோ அப்படி நான் புடமிடப்படுகிறேன். அதன் முடிவிலே நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிறார். நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் கூட அப்படி இருக்க வேண்டும். அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது கடைசியாக இருக்கிறது போல இருந்தாலும், கடைசி மூச்சை போல இருந்தாலும் கூட கர்த்தரை நோக்கிய யோபுனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவோம். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அதை தொடர்ந்து 14ஆம் வசனம் 23:14 அவர் சொல்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. அவர் நமக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில நியமித்திருக்கிறாரோ, எனக்கு குறித்திருக்கிறதை அறிவார். He knows which was appointed for me. அவர் என்னவெல்லாம் எனக்கு குறித்து வைத்திருக்கிறாரோ, எதை தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அவைகளை அவர் அறிவார். எனக்கு கூட தெரியாதது, ஆனா கர்த்தருக்கு அது தெரியும். என்னை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார், என்ன குறித்து வைத்திருக்கிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் அறிவார், அதை அவர் நிறைவேற்றுவார். என்னவெல்லாம் எனக்கு நன்மையான காட்களை நியமித்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். இது சோதனையின் காலம், உபத்திரவத்தின் காலம், நம்பிக்கை இழந்து போகிற ஒரு நேரம் போல இருக்கிறது. ஆனால் என் நம்பிக்கை அவர் மீது நான் வைத்திருப்பேன். அவர் மீது தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. அவர் எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவார். He will perform what is appointed for me. அவர் எல்லாவற்றையும் அவர் நிறைப்பார். குறித்த காலத்திற்கென்று நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும் என்று ஆபகுக்கு சொல்கிறார். அதே போல குறித்த காலத்துக்கென்று இது வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். என் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான், இந்த வார்த்தையை தான், இந்த விசுவாச அறிக்கையை தான் கர்த்தருக்கு முன்பதாக நாம் சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் சொல்ல வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது. இதை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, உத்தமத்தில் உறுதியாய் நின்ற ஒரு யோபு. ஜோப் மெயின்டைன்ஸ் இஸ் இன்டெகிரிட்டி. தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றார். யோபு 27:5-6, 3-5-6 வசனங்கள். என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. அதிலையும் கூட அவர் உத்தமத்தை கைவிடாமல் இருக்கிறார். இவ்வளவு மோசமான சூழ்நிலையில, வியாதியின் உக்கிரத்துல, எல்லா இழப்பின் மத்தியிலே அவர் சொல்கிறார், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. தீமையான வார்த்தைகளை என் வாய் பேசாது, கபடமானதை பேசாது. என் உதடுகளிலே கபடமும் தீங்கும் தீமையான வார்த்தைகளும் வராது என்று அவர் உறுதியாய் வாக்களிக்கிறார். 27:5 மற்றும் 6 வசனம் சொல்கிறது, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்கேன். என் சரீரத்தை விட்டு இந்த ஆவி, இந்த ஆத்மா விலகி போனாலும் சரி, அது வரையிலும், அந்த கடைசி நிமிஷம் வரையிலும் என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்க மாட்டேன். அந்த உத்தமத்திலே நான் இருப்பேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் தி இன்டெகிரிட்டி. அதையோட 6 வசனம் சொல்கிறது, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். நான் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறேன். அதை கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறேன். அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. எனக்கென்று ஒரு நீதி இருக்கிறது, அதை கெட்டியாக பிடித்திருக்கிறேன். அதனால் அதை விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. அதனால என் இருதயம் என்னை நிந்திக்காது, குற்றம் சுமத்தாது. ஏனென்றால் என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அதை விட்டு நான் விலகேன். ஐ வில் நாட் லீவ் த ரைச்சியஸ்னஸ். கர்த்தர் எனக்கென்று வேதத்தின்படி ஒரு நீதியை வைத்திருக்கிறார், நீதியுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை விட்டு நான் விலக மாட்டேன். என்னுடைய நம்பிக்கை அதுதான், கர்த்தர் தான்.
இந்த மோசமான சூழ்நிலையிலும் இழப்புகள், பொருளாதார இழப்புகள், பிள்ளைகளுடைய இழப்புகள், அதே போல சரீரத்தில் இழப்புகள், சரீரம் முழுவதும் பருக்கள், வியாதி, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட என் நீதியுள்ள வாழ்க்கையை விட்டு, என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். நாலாவதாக, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு யோபு. தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோபு 42:2 அவர் கடைசியாக தேவனிடத்தில் சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். தேவரீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். யூ நோ ஆல் அபவுட் மீ. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என்னை பற்றியும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும், என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நீர் என்னவெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, அவைகளை நீ செய்து நிறைவேற்றுவீர், அவைகள் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். என் உத்தமத்திலும் என் நீதியிலும் நான் தரித்திருக்கிறேன், விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுவோமா? யோபுக்கு என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தரை கண்ட யோபு கடைசியாக யோபு 42:5-6 சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. முன்பு உம்மை குறித்து என் காதுகளினால் கேள்விப்பட்டேன், அந்த விசுவாசத்தை உம் மீது வைத்திருந்தேன், இப்போதோ என் கண் உம்மை காண்கிறது. என் மீட்பர் கடைசி நாளிலே நிற்பார், அந்நிய கண்களல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொன்ன யோபுக்கு முன்பதாகவே, அவர் ஜீவனை விடும் முன்பதாகவே கர்த்தர் அவருக்கு தோன்றினார். யோபு 38 பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு ஒரு கட்டத்தில் யோபு சொல்லுகிறார், இப்பொழுது 42 என் கண்களே அவரை காண்கிறது. முன்பு நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இப்பொழுது கர்த்தாவே நான் என்ன சொல்வேன்? நிறைய நான் உளறி இருக்கலாம், நிறைய வீண் வார்த்தைகளை பேசி இருக்கலாம், தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறேன் என்று அவர் ஒரு அறிக்கை விடுகிறார். இதுவே நம்முடைய அறிக்கையாகவும் இருக்கட்டும். தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுவோமா? ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக சோதனை நாட்களிலே, வேதனை நாட்களிலே, வியாதியிலே புலம்பி இருக்கலாம், பேசி இருக்கலாம், கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கலாம். இப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் யோபுவை போல சொல்லுவோமா? ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன், ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக. தேவரீர் என் வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். யூ கேன் டூ ஆல் திங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் யூ மை லார்ட். அவருக்கு முன்பதாக நம்ம ஒப்புக் கொடுப்போமா? யோபுனுடைய இந்த விசுவாச அறிக்கை, கிறிஸ்து இயேசு 2ஆம் வருகைக்கு வரப்போகிற நாட்களில் இருக்கிறவன் நாம. கடைசி நாட்களுக்கு நாம் வந்து விட்டோம். 2000 வருடங்களுக்கு முன்னதாக கிறிஸ்து யோபுனுடைய நம்பிக்கையின்படி பூமியிலே நின்றார், சுவிசேஷத்தை போதித்தார். அவருக்கு முன்பதாக மரித்தவர்களையும் கூட எழுப்பும்படிக்கு அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். யோபு அவரை தன் ஜீவிய காலத்திலே அவருடைய கண் அவரை கண்டது மாத்திரமல்ல, அதற்கு பின்பும் கூட 1 பேதுரு 3:18 சொல்லி 19 சொல்லி இருக்கிறபடி பரிசுத்தவான்களோடு கூட அவரும் கூட ஆண்டவரை தரிசித்தார். இன்றைக்கும் கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வேதம் வெளிப்படுத்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி கடைசி நாள் வெளிப்படுத்தல் 22:12-14 இந்த 2ஆம் வருகையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், behold I am coming soon. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கென்று ஒரு பலன் உண்டு பிரியமானவர்களே. உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்போம், விசுவாசத்திலே உறுதியாய் தரிப்பிப்போம், கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாய் தரித்திருப்போம், வேத வசனம் சொல்கிறபடி நம்பிக்கையாய் தரித்திருப்போம், கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருப்போம். அப்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்வார். இந்த போராட்டத்திலிருந்து, இந்த உலக போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். வியாதியிலிருந்து விடுதலை, பொருளாதார நஷ்டத்திலிருந்து ஒரு மீட்சி. தேவரை சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:10 மற்றும் 12 சொல்லியிருக்கிறபடி எல்லாவற்றையும் இரட்டத்தினையா யோபுக்கு கொடுத்தது போல நமக்கும் தருவார். அது மாத்திரமா? அதை விட மேன்மையான ஒரு காரியம் அவருடைய வருகையிலே. வசனம் 14, வெளிப்படுத்தல் 22:14 அவர் சொல்கிறார், ஒவ்வொரு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உடையவதாவதற்கும் வாசல்களின் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்கிறாரே, அந்த பலன் எப்படி வரும்? அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். 10 கட்டளைகள் யாத்திராம 20ல சொல்லியிருக்க கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அதற்கு நாம் ரோமர் 8:1 சொல்லியிருக்கிறபடி விசுவாசத்தின்படி ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அவர் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நடத்தப்படும் போது இந்த கற்பனைகளை கைக்கொள்வது லகுவாயிருக்கும். எங்கே ஆகிலும் அதிலே தவறும்போது அவரோடு கூட ஒப்புரவாகி 1 9ஆம் வசனத்தின்படி பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். அது நம்பிக்கையில் பெரிய நம்பிக்கை. இந்த பூமியிலும் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் நமக்கு தருவார். அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அதை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, முடிவிலே நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். நித்திய ஜீவனை அருள்வேன் என்பதை அவர் நமக்கு அளித்த வாக்கு தத்தம் என்று 1 யோவான் 2:25 சொல்கிறது. அந்த விசுவாசத்தின்படி கர்த்தரை பற்றி கொள்வோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, விசுவாசத்தினால் யோபு சொன்ன அறிக்கையை போல நாங்களும் சொல்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் பூமியின் மீது நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். ஒருவேளை அவருடைய வருகை முந்திக் கொள்ளுமானால் நீர் வந்து நிற்பதை நாங்கள் காண்போம். உம்மோடு கூட நாங்கள் எடுக்கப்படுவோம். அல்லது எங்கள் மரணம் முந்திக் கொள்வோமானால் எங்கள் மரணத்தின் மீது போது எங்கள் ஆத்மாவில் உண்மை நாங்கள் தரிசிப்போம். உம்மோடு கூட நாங்கள் இருக்க, வாசலால் உட்பிரவேசிக்க, ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எங்கள் விசுவாசம் மீது இருக்கிறபடினால் இந்த பூமியிலே இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்சத்தனையா எங்களுக்கு நீர் தருவதற்காக நன்றி. சரீரத்தில் சுகத்தை இழந்து போன ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான பலன் உண்டாவதாக, சோர்வுகள் விலகுவதாக, எலும்புகளை 58:11 படி நினமுள்ளதாக்குவீராக. தேவனாய் கர்த்தர் எழுந்து பலனடைந்து நடக்கும்படி செய்வதற்காக நன்றி. ஊழியத்தில் சோர்ந்து போனவர்கள் திரும்பியும் புதிய பலன் அடைந்து எசேயா 40 கடைசி வசனங்களின்படி திரும்பவும் கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்களாக. சரீர சுகவீனத்தில் இருப்பவர்கள் எழுந்து நடந்து பலனடைவார்களாக. யோபுவை நீர் குணமாக்கி எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தது போல இங்கே செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அதை தருவதற்காக நன்றி. உன் மீது எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். உன் மீது எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். உன் மீது எங்கள் அன்பை வைத்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு புதுப்பித்து தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் டேவிட் ஜெயக்குமாரும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.